நம் பூமியின் இயற்கையான செயற்கைக்கோள் என்று அழைக்கப்படும் நிலவானது நமது பால்வெளி மண்டலத்தில் உள்ள வேறு எந்த ஒரு நிலவை காட்டிலும் மிகவும் விசித்திரமான ஒன்றாகும். துல்லியமான சுற்றுவட்ட பாதை கொண்ட ஒரே நிலவு நமது சந்திர கிரகம்தான். இது போன்ற சில சுவாரஸ்யமான காரணங்களால் தான் மனித இனத்திற்கு நிலவின் மீது பல ஆர்வங்கள் ஏற்படுகின்றன. அதன் விளைவாகவே இது தொடர்ச்சியாக கண்காணிக்கப்பட்டு வருகிறது. நம் பூமியின் முறையான சுழற்சி மற்றும் இயக்கத்திற்கு நிலவு பெரும் பங்காற்றுகிறது. நிலவின் ஈர்ப்பு விசை காரணமாகவே நம் பூமியில் கடலில் அலைகள் ஏற்படுகின்றன. எனவே பூமியின் இயக்கத்திற்கு நிலவின் தேவை மிகவும் முக்கியமானது. ஆனால் நிலவில் ஏற்படும் நில அதிர்வுகள் காரணமாக நிலா கொஞ்சம் கொஞ்சமாக சுருங்கி வருவதாக நாசா விஞ்ஞானிகள் கூறியுள்ளார்கள். பல மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்னர் இருந்த நிலவுடன் தற்போதைய நிலவை ஒப்பிடுகையில் அதனுடைய அளவு படிப்படியாக குறைந்து வருவது தெரிய வந்துள்ளது. நிலவின் மைய பகுதி 50 மீட்டர் வரை சுருங்கிவிட்டதாக சொல்லப்படுகிறது. நாசாவின் அப்போலோ பயணங்களில் கைப்பற்றப்பட்ட நிலவின் படங்களை ஆய்வு செய்வது மூலமாக விஞ்ஞானிகள் இதனை கண்டுபிடித்துள்ளார்கள். நிலவின் உட்புறமானது மிகவும் குளிர்ச்சியாக இருப்பதால் நிலவின் வெளிப்புறத்தில் சுருக்கங்கள் ஏற்படுவது கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. இந்த செயல்முறையானது முதலில் சந்திரனின் நுண்துளை மேற்பரப்பில் விரிசல்களை ஏற்படுத்துமாம். இதன் விளைவாக நிலவின் மேலோடு பகுதிகளானது மேற்பரப்பின் அண்டை பகுதிகளை நோக்கி நகரும் போது மூன் பாக்ஸ் எனப்படும் நிலநடுக்கங்களை உண்டாக்கும் என்று கூறுகின்றார்கள். வாஷிங்டனில் உள்ள ஸ்மித்சோனியன் தேசிய விமான மற்றும் விண்வெளி அருங்காட்சியகத்தின் விஞ்ஞானி தாமஸ் வாட்டர்ஸ் என்ற விஞ்ஞானிதான் இந்த அறிவிப்பை வெளியிட்டுள்ளார். மேலும் நிலவு இல்லாமல் போகும் நிகழ்வு என்பது உடனடியாக நடக்கக்கூடியது அல்ல. எனவே இதை பற்றி பெரிதாக கவலைப்பட தேவையில்லை என்று ஒரு தரப்பினர் கூறுகின்றார்கள். நிலவு இல்லாமல் போனால் அதனால் பூமியில் ஏற்படும் விளைவுகள் பயங்கரமாக இருக்கும் என்றும் கூறுகிறார்கள். அதாவது பூமியின் சுழற்சி வேகத்தை கட்டுப்படுத்தும் நிலவு இல்லை என்றால் நம் பூமி வேகமாக சுழலுமாம். இது பூமியில் பேரழிவுகளை ஏற்படுத்தலாம் என்று ஒரு தரப்பினர் கூறுகின்றார்கள். இருப்பினும் சந்திரன் இல்லை என்றாலும் பூமியின் சுழற்சி வேகம் எந்த வகையிலும் பாதிக்கப்படாது. இதனால் சிறிய மாற்றங்கள் இருக்குமே தவிர பாதிப்புகள் எதுவும் இருக்காது என்றும் கூறுகின்றார்கள். நிலவு இல்லாமல் போனால் நம் பூமியில் ஏற்படும் முதல் மாற்றம் கடல் அலைகளில் ஏற்படும் தாக்கம்தான். நிலவின் ஈர்ப்பு விசை காரணமாகவே நம் பூமியின் மேற்பரப்பில் உள்ள தண்ணீரில் அலைகள் ஏற்படுகின்றன. மேலும் சூரியன் மற்றும் சந்திரனின் அலை சக்திகளை பூமி இத்தனை நாட்களாக பெற்று பழகிவிட்டதால் திடீரென அவை இல்லாமல் போனால் கிரகத்தின் சமநிலை சீர்குலைந்து அது ஒரு விதமான மாற்றத்தை ஏற்படுத்தும் என்பது விஞ்ஞானிகளின் கருத்தாக உள்ளது. இந்த வீடியோ பத்தின உங்களோட கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க. கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அண்ட் பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா எங்களோட நோட்டிபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடன் வரும். Thank you.